வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்க நினைச்ச மாதிரியான வேலை, நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு இன்கிரிமெண்ட், நீங்க நினைச்ச மாதிரியான தொழில நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தோட, குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷத்தோட, ஒரு ஆரோக்கியமான ஒரு தருணங்களோட, உங்க குடும்பத்துல உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதோட, நீங்க உங்களோட உடல்நிலையில தேக ஆரோக்கியத்தோட இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்க அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் இறைவனிடம் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நீங்க இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். ஸோ நீங்க பண்ண சப்போர்ட் தான் நான் இந்த அளவுக்கான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். நான் என்னோட எஃபோர்ட் எவ்வளவு போடுறனோ நீங்க அது எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னோட வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து இன்னொருத்தங்களுக்கு போய் அது ஒரு பலனா அடைஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க ரொம்ப வாழ்க்கையில நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அதுவே போதும். அது ஒரு பெரிய பிளஸிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க தொடர்ந்து எல்லாத்துக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம மீன ராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி காலகட்டத்துல முக்கியமா வந்து இப்ப ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குது. ஜென்ம சனியில நீங்க வந்து படாத பாடு பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத அர்த்தம். மனதளவுல நிறைய உடைஞ்சு போயிருக்கிறது எல்லாமே இந்த தருணத்துல வந்து மீனராசி என்பர்கள் அப்படிங்கிறத உண்மை. என்ன ரீசன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்க ஜென்ம ராசியில தான் சனி பகவான் இருக்கிறாரு. அப்படின்னா உங்க ஜென்ம ராசி அப்படின்னா சந்திரன். சந்திரன் மேல சனி பகவான் டிராவல் பண்றதுனாலதான் ரொம்ப மனதளவுல ரொம்ப உடைஞ்சு போறீங்க. ரொம்ப மனதளவுல டிப்ரெஷன், ஒரு கவலை, என்னன்னே தெரியல. ஒரு மனசு வந்து ஒரு மாதிரி இருக்கு, ஒரு நிம்மதி இல்லாத மாதிரியே இருக்கே, ஒரு தூக்கம் கரெக்டா இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பத்திலேயே இருக்கீங்க. இந்த 2026ஆம் ஆண்டுல உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா இருக்குது. ஏன்னா குருவோட பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை மீனராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. சரிங்களா? முதல்ல இந்த 2026ஆம் ஆண்டுல குரு பகவான் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு ஜூன் மாதத்துல பயிற்சி ஆகிறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி சனி பகவான் அதே உங்க ஜென்ம ராசியில தான் இருக்கிறாரு. அவர் எந்த பயிற்சியும் ஆகல. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 6ஆம் இடத்துல கேது பகவான், 12ஆம் இடத்துல ராகு பகவான். இவங்க எல்லாம் கொஞ்சம் சாதகமா இருக்கிறாங்க. எங்க ஒரு தடங்கள் வரும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, சனி பகவானால மட்டும்தான் ஒரு தடங்கள், ஒரு தடை, ஒரு போராட்டம், ஒரு தோல்வி, ஒரு பாடம் அப்படிங்கிறதெல்லாம் சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. இவ்வளவு நாளா வந்து தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து குருவோட ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத மீனராசி நண்பர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ முதல்ல வேலை இல்லாத நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, மீனராசி நண்பர்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த 2025ஆம் ஆண்டுல ரொம்ப மனதளவுல வந்து 2025 ஃபுல்லாவே வந்து ரொம்ப மனதளவுல நிறைய வந்து வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கு, மறுபடியும் கிடைக்காம போகுது. நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணி கடைசி ரவுண்ட்ல போய் ரிஜெக்டட். சார், என் கூட படிச்சவன், என் கூட இருக்கிறவன் எனக்கு யாரு கண்டும் பொறாமை இல்லை. ஆனா என் கூட இருக்கிறவன் என்னை விட கம்மியா தான் எஃபோர்ட் எடுத்தான். நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறப்ப அவன் படத்துக்கு போனான். ஆனா அவன் செலக்ட் ஆயிட்டான். நான் அவனை விட நான் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனா எனக்கு மட்டும் கிடைக்கல, எனக்கு ரிஜெக்டன் வந்துருச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நபர்களா இருந்தா, குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த 5ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் அடைகிறாரு. சோ அப்ப குரு பகவான் உச்சம் அடைகிறது வந்து உங்களோட ஜென்ம ராசிக்கு நல்லா இருக்குது. அப்ப மீன ராசி தான் உங்களோட ராசி. அப்ப மீன ராசிக்கு உங்களோட ராசி அதிபதியும் குரு பகவான், 10ஆம் அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருக்க வேண்டாம். எனக்கு இந்த வேலை, இந்த சம்பளம் இருந்தாதான் நான் வேலைக்கு போவேன், இந்த மாதிரியான சம்பளம் இருந்தாதான் நான் வந்து வேலைக்கு போவேன் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்காம, எனக்கு எந்த வேலையா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு எனக்கு மன திருப்தியாவும், எனக்கு ஒரு இந்த அளவுக்கான சம்பளம் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி, அதுக்குன்னு நான் ரொம்ப கம்மியாவும் சொல்லல. உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்ல நீங்க அடம் பிடிச்சிட்டு இருக்க கூடாது. நான் இந்த ரோலுக்கு தான் போவேன், எனக்கு இந்த கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இந்த டைம் பீரியட் ரொம்ப சாதகமா இல்லை. ஸோ இருக்கிற வேலையை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை வந்துச்சுன்னா அதை தட்டி விட வேண்டாம். கொஞ்சம் வந்து சம்பளம் கம்மியா இருந்தாலுமே அதை செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறத மீனராசி என்பர்களுக்கு சொல்றேன். சரிங்களா?
அடுத்து வந்து வேலையில இருக்கிற நபர்களுக்கு ஒன்னா பிரைவேட் செக்டர், ஐடி கம்பெனி, கோர் கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனில பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கலாம், இல்ல அரசியல் பாலிடிக்ஸ்ல இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நான் வேற கம்பெனிக்கு போலான்ட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்குமா, அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த டைம் பீரியட்ல நீங்க என்ன முயற்சி போட்டாலுமே ஒரு தடை, ஒரு தாமதம் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டே இருக்கும். ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் டென்ஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. மன அழுத்தம் அதிகமா இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட தெரிஞ்சுக்கோங்க. அப்போ சரி, ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னா, ஜூன் மாதத்திலிருந்து குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு அவர் தான் பயிற்சி ஆகுறாரு. அவர் பயிற்சியாகி உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்க ஜென்ம ராசியை பார்க்கிறாரு. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து, உங்களோட ராசியாதிபதி 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. உச்சம் அடைஞ்சு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்கிரிமெண்ட்டுக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதுலயுமே சில பல ஒரு போராட்டங்கள் இருக்கும். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு நாளா வந்து நீங்க வந்து ஒரு போராடிட்டே இருந்தீங்க. இந்த டைம் பீரியட்ல ஒரு சப்போர்ட், நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இல்ல, இப்படி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப இருட்டா இருக்குது. அந்த டைம் பார்த்து ஒரு லைட் எரியுது, இல்லைன்னா எனக்கு வழி தெரியும்பா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு ஒருத்தவங்க வந்து உங்களை சஜஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்? பரவாயில்லையே, இவங்க வந்து நம்மளை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை குரு பகவான் கொடுக்கறதுனால ஒரு ப்ரொமோஷன் ஆகட்டும், ஒரு பவர் ஆகட்டும், உங்களுக்கு ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். ஒரு ஒரு அரசியல்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பல சோதனைக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அது வரைக்கும் சில பல போராட்டங்கள் இருக்கும். நீங்க ஒரு பொசிஷன் நினைச்சு வச்சிருப்பீங்க, வேலையிலயா இருந்தாலும் சரி, அரசியல்ல இருந்தாலும் சரி, ஒரு ஒரு இலக்கு வந்து டார்கெட் பண்ணி வச்சிருப்பீங்க, இந்த இடத்துக்கு நான் போகணும், என்னால போக முடியுமா அப்படின்னு. அப்போ ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல, போற பாதை வந்து கடினமா இருந்தாலுமே, கரடு முரடா இருந்தாலுமே போய் சேரக்கூடிய இடம் வந்து கோயில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி. அதனால நீங்க கடந்து போங்க, ஆனா கண்டிப்பா அந்த வெற்றி அப்படிங்கிற இலக்கை கண்டிப்பா அடைவீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப அரசியல் இருந்தாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் பொசிஷன்ல இருந்தாலும் சரி, இல்ல வந்து பிரைவேட் பொசிஷன்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கான அங்கீகாரம், பேர், புகழ், ஒரு அந்தஸ்து, ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது எல்லாமே ஜூன் மாதத்தில் நல்லா இருக்குது. சரிங்களா? பிரகாசமா இருக்குது. ஆனா அதை கிடைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும் இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ பெருசா எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிக்காதீங்க. ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன், ரொம்ப எதிர்பார்த்துக்காதீங்க. ஏன்னா உங்க ஜென்ம ராசியில சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்பு வைப்பீங்க, அது நடக்கல அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறது, மனம் ரீதியாக ரொம்ப கவலைப்படுறது. இதை மட்டும் விட்டுருங்க அப்படிங்கறத மீனராசி என்பவர்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்து வந்து தொழில் இருக்கிற நபர்களுக்கு, உங்களுக்கு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, சார் போட்ட முதலீடு காணாம போயிடுச்சு. இந்த ஜென்மசனியில நிறைய பேர் சொன்னாங்க, முதலீடு போட வேண்டாம் போட வேண்டாம், நான் போட்டு காணாம போயிடுச்சு, கடன் அதிகமா இருக்குது, எனக்கான வழி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு தொழில்ல படிப்படியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டோம்னா, பொருளாதாரத்துல நல்லா இருக்குதான்னு பாத்துட்டோம்னா ஓரளவுக்கு வருமானம் வரும், மணி ஃப்ளோ கண்டிப்பா இருக்குது. ஆனா அது எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு கடன், ஒரு இஎம்ஐ இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற பணம் உங்களுக்கு கண்டிப்பா வரும், அதுக்கேற்ற லாபமோ அதுக்கேற்ற வருமானமோ கண்டிப்பா வரும். அதையும் மீறி நான் ஒரு விஷயத்த சேமிப்பு பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் கண்டிப்பா வராது. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வராது, கரெக்டா போயிடும். ஒரு ஒரு பழமொழி இருக்குல்ல, வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரிதான் உங்களுக்கு வரவு செலவு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஒரு சேமிக்க முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. சரிங்களா? சில பேர்த்துக்கு ரொம்ப கனவு இருக்கும், நான் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு. உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. சோ இப்ப கடனை நிவர்த்தி பண்ணிடலாம், வேலைக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். வெளிநாடு ட்ரை பண்றவங்களுக்கு உங்க ஜாதகம் ஓரளவுக்கு நல்லா வலுவா சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா போகலாம். 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு டிராவல் அப்படிங்கிறது இருக்குது. பட் அது உங்களுக்கு சாதகமான டிராவலா, நல்ல வேலையா இருந்தா நீங்க வெளிநாடு போகலாம். இல்ல நீங்க அங்க போயிட்டு கஷ்டப்படுற மாதிரி இருந்தா அந்த ஆஃபரை நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஜென்மசனி இருக்கிறதுனால ஒரு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும், அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துவீங்க.
பயன்படுத்தி அந்த வாய்ப்புல இருக்கிறப்போ ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாட்டுல, அங்க போனதுக்கு அப்புறம் இதுக்கு நான் கம்முனு இந்த செலவுக்கும் இந்த வேலைக்கும் நான் கம்முனு எங்க ஊர்லயே தமிழ்நாட்டிலயோ இந்தியாவிலயோ நான் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாரு சனி பகவான். அப்போ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா 4-5 டைம் யோசிச்சுட்டு முடிவெடுங்க. இந்த டைம் பீரியட்ல தான் ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. அப்போ குழப்பமா இருக்கிறப்போ ஒரு முடிவு எடுக்கிறப்போ அது உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்குமா? இல்ல இருக்காது. ஒரு குழப்பத்துல ஒரு முடிவு எடுக்கிறப்ப அது தப்பா போயிடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதுல எல்லாத்துலயுமே இருந்து ஒரு யாரோ ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, இந்த வேலை இருக்குது அப்படின்னா நீங்க கண்மூடித்தனமா நம்பி அதுல முதலீடு பண்ணாமையோ அவங்கள நம்பாம நீங்க ஒரு டைம் யோசிச்சு 4 பேர்த்துக்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. ஒரு வெல்விசரா இருக்கட்டும், உங்க கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், உங்களோட டீச்சர்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு கைடன்ஸ் யாராச்சும் ஒருத்தங்க கைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் ஒரு அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு கைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுட்டு ஒரு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்ல ஒரு உகந்த காலகட்டமா இருக்கும். சரிங்களா? அப்படி பண்றப்போ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா வேலையாகட்டும் தொழிலாகட்டும் உங்களுக்கு இருக்குது, ஒரு ஒரு முன்னேற்றம் ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறீங்க, அதுக்கான பலன்கள் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். குருவோட சப்போர்ட்னால கண்டிப்பா கிடைக்கும். ஆனால் அது கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகும். நிறைய போராட்டங்கள், ஒரு மன வருத்தங்கள் அப்படிங்கிறத இருக்கும். அதைய தாண்டினாதான் உங்களுக்கு அந்த பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். சில பேர்த்துக்கு இந்த டைம் பீரியட்ல உங்களோட பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்து கரெக்டான லக்னம், கரெக்டான டைம் பீரியட், கரெக்டான தசாபுத்தி போச்சுன்னா, யோக ஜாதகமா இருந்துச்சுன்னா இந்த டைம் பீரியட்ல எதுவுமே பண்ணாது. உங்களுக்கு டாப் லெவல்ல உங்களை டாப் பொசிஷன் கூட்டிட்டு போய் விட்டுரும். அப்படி இல்லைன்னா தான் இந்த மாதிரி பாயிண்ட் நீங்க எடுத்துக்கிட்டு கரெக்டா முதலீடு பண்ணணும், கரெக்டான வேலைக்கு போகணும், ஓரளவுக்கு பொருளாதாரத்துல இருந்தாலும் அதை எப்படி சேவ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு கரெக்டா கமிட்மெண்ட்டை பண்ணிக்கணும், கடன் அடைக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதிகமா கடன் எடுக்க வேண்டாம், கடனை க்ளோஸ் பண்ண பாருங்க. ஏதோ ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் இருந்தாலுமே அது படிப்படியே நிவர்த்தி ஆகும். எப்போனா அதுவும் ஜூனுக்கு அப்புறம் தான் ஒரு பாசிட்டிவான சைன் உங்களை நோக்கி வரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து குடும்பம்னு எடுத்துக்கலாமா? குடும்பத்துல மீனராசி என்பர்களுக்கு உங்க ஜென்ம சனி, உங்க ராசியிலே ஜென்ம சனி இருக்கிறாரு. சரிங்களா? இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப கோவப்பட வேண்டாம், ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பு உங்க லைஃப் பார்ட்னர் கொடுக்கலினா தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ ஒரு எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா சனி பகவான் ஏதோ ஒரு குழப்பத்தை ஃபேமிலிக்குள்ள பண்ணுவார். ஒரு பிரச்சனையாகட்டும், ஒரு சண்டை சச்சரவாகட்டும், இதை பண்ணுவாரு. ஸோ நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு புரிதலான ஒரு மனப்பான்மை இருக்கணும். ஓகே, இதுதான் லைஃபா, இதுக்கு வேண்டி நம்ம ஏன் சண்டை போடணும், இதுக்கு வேண்டி நம்ம ஏன் ஆர்கியூமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நீங்க யோசிச்சுட்டு ஒரு பேச்சு பேசுறது நல்லது. குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள், பொருளாதாரத்துல சில பல நெருக்கடிகள் வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேமிலி ரீதியாக கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் பார்த்துதான் எடுத்துட்டு போகணும். இந்த டைம் பீரியட்ல ஒரு சோதனையான காலகட்டம் நான் சொல்லியிருக்கிறேன்னா, அந்த டைம் பீரியடை எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னா, நீங்களோட பொறுமை, அந்த நிதானம், அந்த ஒரு பொறுப்பு, நீங்க ஒரு ஃபேமிலி பர்சன் அப்படின்னா குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு மல்லு கட்டிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றேன். நிறைய குழப்பத்தை குடும்பத்துக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். எப்படின்னா, ஒரு வேலையில ஒரு டென்ஷனா இருக்கும், அதை குடும்பத்துல காட்டுறது, குடும்பத்துல ஒரு டென்ஷனா இருக்கும், அதை போய் வேலையில மேனேஜர் கிட்ட காட்டுறது. இதெல்லாம் சரியா? இல்ல. ஆனா இதெல்லாம் உங்களுக்கே சரியில்லைன்னு தெரியும். ஆனா இந்த டைம் பீரியட்ல உங்களையே நீங்க கண்ட்ரோல் பண்ணாம நீங்க பஸ்ட் அவுட் ஆயிருவீங்க, வெடிச்சிருவீங்க. என்ன எப்ப பார்த்தாலும் நீ நசன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பஸ்ட் அவுட் ஆயிருவீங்க. அதை மட்டும் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? அடுத்து திருமணம்னு எடுத்துக்கலாமா? திருமணத்துக்கெல்லாம் இது உகந்த காலகட்டம் இல்லை. என்ன ரீசன்னா, ஜென்ம சனி இருக்கிறதுனால ஒரு தெளிவான ஒரு மனநிலையே இருக்காது. அப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஒரு வரனை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அவசரப்பட்டு திருமணத்துக்கு தேதி குறிக்க வேண்டாம். அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, 4 பேர்த்துக்கிட்ட அவங்களோட ஃபேமிலி பத்தி விசாரிச்சுக்கோங்க. இது எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு முடிவெடுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த டைம் பீரியட்ல அவசரப்பட வைக்கும். 7.5 சனி ஜென்ம சனி அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்க வைக்கும். காலம் ஃபுல்லா ஒரு கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அந்த வரன் தான் அப்படின்ட்டு அந்த வரனை 4 டைம் 5 டைம் யோசிங்க. நல்லவரா, நல்ல பிள்ளையா, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு செட் ஆகுமா, பினான்சியலா ஓகேவா, ஒரு கேரிங், ஒரு அன்பு இதெல்லாமே இருக்குமா, இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் திருமணத்துக்கு உகந்த காலகட்டமா, நம்மளுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். எடுத்தோன்னே ஓகே நான் இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டீங்கன்னா
மேரேஜ் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள் வந்துருச்சுன்னா அதை உங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்க ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. ஒரு ஒரு தலைவலி மேல இன்னொரு தலைவலி வந்தா எவ்வளவு தலை பாரமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியட்ல தெளிவா யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. இந்த டைம் பீரியட்ல திருமணத்துக்கெல்லாம் நீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணவே வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. ஒரு பழமொழி இருக்குல்ல, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ட்டு. அப்போ பொறுமையா இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத மீனராசி என்பவர்களுக்கு நான் சொல்றேன். அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. இவங்க நம்மளுக்கு சரியான பார்ட்னரா, இது நம்மளுக்கு கரெக்டா வருமா, இவங்க நம்ம ஃபேமிலிக்கு ஓகேவா அப்படின்ட்டு. அப்படி ஓகேவா இருந்தா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு சொல்லி அதுக்கப்புறம் வீட்டுல பேசுறது நல்லது. இந்த அப்ரோச் படி போனீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுக்கிட்டு எனக்கு ஓகே நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் பீரியட் இந்த மாதிரி தாட் வரும். குடும்பத்தை விட்டு வெளியில போயிடலாங்கிற மாதிரி தாட் வரும். குடும்பத்தை விட்டு வெளியில போய் ஓடி போய் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்றப்போ குடும்பத்துக்கும் அசிங்கம், நீங்க எடுத்த முடிவும் தப்பா போயிருச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம அப்பா அம்மாவையும் அசிங்கப்படுத்திட்டோம், நம்மளுக்கும் கரெக்டான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப கரெக்டா ஒரு ஒரு புரிதலுக்குள்ள வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த டைம் பீரியட்ல தான் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ஒரு ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கணும். இதுதான் டார்கெட்னா அதை நோக்கி மட்டும்தான் நீங்க ஓடணும். இந்த டைம் பீரியட்ல நிறைய யோசனை வரும். வெளியில போலாம், நல்லா அதாவது வெளியில போலாம், அப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறம் இந்த எக்ஸாமை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இந்த கோச்சிங் சென்டருக்கு அப்புறம் சேர்ந்துக்கலாம். அந்த ஒரு டிலே அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் பீரியட்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது அப்பவே கிடைச்சிடாது. அப்போ அதுக்காக நீங்க வருந்த வேண்டாம், மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. உங்களோட இலக்கு வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்குதுன்னா நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு ஓடுங்க. யாராச்சும் உங்களை தூக்கி விடுவாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? நீங்களா எந்திரிச்சு ஓடுங்க. அப்படி நீங்க விழுந்துட்டு அதே இடத்துல அழுதுட்டே இருந்தீங்கன்னா வேற யாராச்சும் முந்திட்டு போயிடுவாங்க. நீங்க உங்களோட வேலையை மட்டும் பாருங்க, ஃபோக்கஸ் இருக்கணும். சில டைம் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு முதல்ல பிரிஸ்கா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கும்னா நீங்க ரொம்ப லேட்டா எந்திரிப்பீங்க, ரொம்ப நைட் லேட்டா தூங்குவீங்க, ஆக மொத்தத்துல படிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்காது, ஒரு டெடிகேஷன் இருக்காது, ஒரு எஃபோர்ட் இருக்காது, ஒரு சின்சியாரிட்டி இருக்காது, அதே மாதிரி ஒரு பங்க்சுவாலிட்டி இருக்காது. இதெல்லாம் இல்லாதனாலதான் உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியான ரிசல்ட் வரமாட்டேங்குது. அதை உங்களோட மைண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா ஜென்ம சனினால நான் எல்லாமே கரெக்டா தான் பண்ணேன், ஆனா எனக்கு ஏன் மார்க் வரல. இப்ப நீ சொல்லு பார்க்கலாம், நான் வந்து படிச்சுட்டு தான் இருக்கீங்க. படிக்கிற நேரம் முக்கியம் இல்ல, எவ்வளவு நேரத்துக்குள்ள எவ்வளவு விஷயத்த படிக்கிறீங்க அப்படிங்கறத முக்கியம். 10 மணி நேரம் படிச்சேன் அப்படிங்கறதுல ஒரு கணக்கே இல்லை. 10 மணி நேரம் படிக்கிறேன்ட்டு புக் ஓபன் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்து படத்துக்கு போகலாம், நாளைக்கு எங்கேயாச்சும் டூர் போகலாம், இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் இருக்காதுல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு 5 மணி நேரம்னாலும் 5 மணி நேரம் ஃபோக்கஸ்டா படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ உங்களோட நோக்கம் ஃபுல்லா உங்களோட இலக்கு அடையிறது தான் இருக்கணுமே தவிர நீங்க வேற விஷயத்த பண்ணி என்ஜாய் பண்றது, என்ஜாய்மெண்ட் வேற, என்ஜாய்மெண்ட்டுக்கான ஏஜ் வேற. இப்போ படிக்கிறதுக்கான ஏஜ் அடுத்த லெவல் முன்னேற்றத்துக்கான ஒரு ஒரு தருணத்தில் இருக்கிறப்போ இந்த டைம் பட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நான் என்னோட சஜஷனா சொல்றேன். அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பெண்கள், மீனராசி பெண்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும்னா ஒரு பயம், ஒரு குழப்பம், ஒரு கவலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இது இருக்கும். சரிங்களா? சரி, எனக்கு ஒரு விடிவு காலம் இருக்கா இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அது நல்லா இருக்கும். ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது பார்ட்னர் கிட்ட இருந்து கண்டிப்பா கிடைக்கும். ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு குடும்பத்துல, அது எல்லாமே சால்வ் ஆகும். ஒரு ஆல்ரெடி செப்பரேஷன்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு சேருவீங்க. இது எல்லாமே நல்லா இருக்கு. பொருளாதாரத்துலயும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்குள்ள வரீங்க. சரிங்களா? ஏதோ ஒரு அசிங்கப்பட்டிருக்கீங்க, ஒரு அவமானப்பட்டிருக்கீங்கன்னா அது எல்லாமே நீங்கி ஏதோ ஒரு சாதனை அடையக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. சரிங்களா? நீங்க பட்ட வழிகளுக்கான ஒரு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அது வரைக்கும் நீங்க உங்களோட மனசை வந்து தளர விடாம இருக்கிறது நல்லது. முதல் 5 மாசம் ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த டைம் பீரியட்ல உங்களோட ப்ரேயர்ஸ், உங்களோட டெடிகேஷன், உங்களோட தான தர்மங்கள் இதெல்லாம் தான் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? நீங்க தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, அப்பப்போ வந்து கடவுளோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அப்பப்போ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இதெல்லாம் பண்ணுங்க. கொஞ்சம் வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷனா வச்சுக்கோங்க. உங்களுக்கானது எழுதப்பட்டது கண்டிப்பா உங்களை தேடி வரும். ஆனா
அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, எனக்கு இது நடந்துருமா, எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு இது தோல்வி அடைஞ்சிருச்சு, எனக்கு இது லாஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்டுக்குள்ள அந்த அந்த ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போக வேண்டாம். பரவாயில்ல, இப்ப நான் தோத்துட்டேன்னா மறுபடியும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் கண்டிப்பா வரணும். ஆனா இந்த டைம்ல அந்த மனப்பக்குவம் இருக்காது, அந்த ஒரு மன தெளிவு அப்படிங்கிறது இருக்காது. சரிங்களா? அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அந்த அந்த டைம் பீரியட்ல இருந்து ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த டைம் பீரியட் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அந்த ஒரு 7 மாசம், அதாவது 2026ல பிற்பகுதி வந்து ஒரு 7 மாசம் நல்லா இருக்கிறதுனால என்னென்ன முயற்சி எடுக்கலாமோ அது முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா வந்து வருடத்தோட பிற்பகுதியில கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? எல்லாமே நல்லா இருக்குது. அந்த ஒரு போராட்டம் கலந்த ஒரு கவலை கலந்த ஒரு கன்ஃபியூஷனாக ஒரு குழப்பமாக ஒரு ஒரு பீரியட் போய்கிட்டே இருக்கும். அதையும் மீறி நீங்க அச்சீவ் பண்றது அது உங்களோட கையில தான் இருக்கு. அந்த சின்சியாரிட்டி, அந்த ஹார்ட் ஒர்க்கு, அதே மாதிரி அந்த பேஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த எல்லாமே இருக்கும். அந்த பொறுமை இருக்காது. அந்த பொறுமை இருந்துருச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, ஹெல்த், உடல்நிலையாச்சும் நல்லா இருக்குமா அப்படின்னா, ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு ஜென்ம சனியா தான் இருக்கிறார். 7.5 சனியில ஜென்ம சனியா இருக்கிறதுனால 100% ஹெல்த்ல டேக் கேர் பண்ணிக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல என்னென்ன மாதிரி விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, நீங்க எடுக்கிற முடிவு, நீங்க பண்ற ஆக்ஷன், நீங்க பண்ற ரியாக்ஷன். ஆக்ஷன்னா நீங்க பண்ற செயல்கள். ரியாக்ஷன்னா ஒருத்தவங்களை திட்டிடுறாங்கன்னா நீங்க அந்த இடத்துல கோவப்படாம, சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு காலம் வரும். உங்களை அசிங்கப்படுத்துறாங்கன்னா எனக்கு ஒரு காலம் வரும், அந்த டைம் பீரியட் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விலகி போறது நல்லது. கொஞ்சம் அந்த பொறுமை, அந்த விழிப்புணர்வோட இதுதான் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு வேண்டி நம்ம ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும், மனதளவுல வந்து யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத கவலைகள் இருக்கும், இதெல்லாம் இருக்கு. சில பேருக்கு ஹெல்த் ட்ரபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கலாம். அதாவது எப்படின்னா, நம்ம என்னடா பண்றது, ஒரு கரெக்டா தூக்கம் இருக்காது, கரெக்டா மைண்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அந்த டைம் பீரியட்ல தான் உங்களுக்கு நிறைய தாட் வரும். இது பண்ணலாமா அது பண்ணலாமா, ஆனா ஆக மொத்தத்துல அந்த டைம் பீரியட் விட்டுருவீங்க. அந்த முயற்சி பண்றதே விட்டுட்டு யோசனையில 1 மணி நேரம் உட்காந்துருவீங்க. இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுருவீங்க. அப்ப அந்த டைமும் போயிருச்சு. நீங்க உங்களோட திங்கிங் மட்டும்தான் அவ்வளவு நேரம் இருக்கும். ஆக மொத்தத்தில் நீங்க ஒரு முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா கூட வெற்றியோ ஒரு தோல்வியோ அதை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அதை நீங்க பண்ணாம ஒரு முயற்சி எடுக்கிறேன் அப்படிங்கறது அதுலயே ஒரு திங்கிங், இது நடக்குமா இது நடக்குமா நடக்குமா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு திங்கிங்கே வேண்டாம். இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போய்க்கோங்க. பெரிய ரிஸ்க், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் எடுக்க வேண்டாம். சரிங்களா? ஹெல்த் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முக்கியமா டிராவல் பண்றப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆக்சிடென்ட் ஆகுமான்லாம் கேட்கக்கூடாது. இந்த டைம் போல டிராவல் பண்றப்போ ரொம்ப பாதுகாப்பா போகணும். முக்கியமா அன்வான்ட் டிராவல்லாம் கேன்சல் பண்ணிருங்க. நீங்க இந்த மாதிரி டூர் போறேன், ஓகே போலாம், நல்லதுதான். பட் தேவையில்லாம உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா வேண்டாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை கம்பல் பண்றாங்க, வா இங்க வெளியில போலாம் அப்படின்னா அந்த டிராவலை கேன்சல் பண்ண பாருங்க. அதனால உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இருக்காது, ஒரு அலைச்சல் தான் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த அலைச்சல், இந்த ஒரு ஏதோ ஒரு மனக்கசப்புகள், ஒரு டிப்ரெஷன் இந்த மாதிரிதான் இருக்குது. சரிங்களா? அதனால டிராவலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு மெடிடேஷன், யோகா பண்ணி மைண்டை கிளியரா வச்சுக்கோங்க. ஒரு அமைதியா இருங்க. வாக்கிங், ஜாகிங் போங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க. சில பேர்த்துக்கு ஹெல்த்ல என்ன மாதிரி ட்ரபிள்ஸ் வரலாம்னா, ஓவர் வெயிட் தூக்கி ஏதாச்சும் ஒரு போன் கிராம்ப் ஆகுறது, தசை பிடிப்பாகுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? தலைவலி அதிகமா வர்றது, ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிற ஸ்டேட்டுக்கு போறது, இந்த மாதிரிதான் இருக்குது. ரொம்ப டிப்ரெஷன் அப்படிங்கிறதா இருக்குது. அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரதுங்கிறத வேற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. உங்களோட முயற்சி அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப தோல்வி அடைஞ்ச விஷயத்த பத்தியே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது மீனராசி என்பவர்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்து சீனியர்ஸ், 60 வயசு மேல இருக்கிற நபர்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஹெல்த் நல்லா இருக்குதுன்னா ஓகே, டேக் கேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு ஷேரை பிரிச்சு கொடுக்கணும், ஒரு முயற்சி எடுக்கலான்னு இருக்கிறேன்னா இந்த டைம் பீரியட் எதுவுமே எடுக்க வேண்டாம். இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் வந்து இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஒரு ஒரு பிரார்த்தனை, ஒரு கடவுளோட ஒரு பிரார்த்தனை, ஒரு இறை வழிபாடு, ஒரு தான தர்மம், ஒரு மெடிடேஷன், குடும்பத்தோட சிம்பிளா இந்த டைம் பீரியடை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது போதும், எனக்கு இந்த அளவுக்கு ரிஸ்க் இருந்தா போதும், எனக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருந்தா போதும், நான் பெருசா ஆசைப்படல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா 4-5 டைம் யோசிச்சு பண்ணுங்க. யாரையும் கண்மூடித்தனமா நம்ப வேண்டாம், யாரை நம்பி கடன் கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்துல நீங்க பண்ணதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் நான் முன்கூட்டியே எந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? ஆல் ஓவரா பார்க்க போயிட்டு ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்குது. ஆனா
அந்த உங்களுக்கு ஒரு ஒரு போராட்டத்தை நோக்கி ஒரு பிரச்சனையை நோக்கி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒளியும் ஒரு வழியும் வந்து கண்டிப்பா குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படிங்கிறத மீனராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.